இன்னைக்கு கொஞ்சம் வெளில போற மாரி இருக்கு. அதனால காலையில அவ்வளவா வேலை இல்ல. பால ஊத்தி சிம்ல போட்டுட்டு வாசல் கூட்டி தண்ணிய தெளிச்சு கோலம் போடலான்னு பார்த்தேன். மக வந்து பக்கத்துல அம்மா தலை கட்டி விடுங்கம்மா அப்படின்னு வந்தாங்களா. எனக்கு நான் ஸ்கூல் படிச்ச டைம்ல தலை கட்டினது மறந்து போச்சு. கட்டிட்டு இருக்கும்போதே அவளுக்கு ஆட்டோ வந்துச்சு. அவ வேகமா கட்டி விட்டுருந்தேன். பால் ரெடி ஆயிடுச்சா எல்லாருக்குமே டீ போட்டு கொடுத்துட்டு எவ்வளோ நேரமானாலும் நம்ம கோலம் போடுவோம். எனக்கு கோலம்னாலே ரங்கோலி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் இழுக்கலாம். பட் என் கனவுல சங்கு வந்துச்சா சரி எனக்கு சங்கு கோலம் போடலாமேன்னு போட்டிருந்தேன். ஓரளவு நல்லா தான் வந்திருக்கு. நம்ம நேத்தி தோசைக்கு அரிசிலாம் ஆட்டி இருந்தது. எப்போதும் மாதிரி நம்ம கைக்கு மாவு நல்லா புச்சு புச்சுன்னு பொங்கி இருந்தது. தோசைக்கு மாவு எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஊற்ற வேண்டியது தான். இன்னைக்கு நம்ம வண்டிக்கு எப்சி இருக்க ராம்நாடு போனோம். அத்தை மாமாவும் ராம்நாட்டில் வேலை இருக்குன்னு சொன்னாங்களா. சரி ஒரே வேலையை முடிச்சிடலாம். என்ன அப்படியே பொருளில் எங்கள் அம்மா வீட்டில் மட்டும் இறக்கி விடுங்க அப்படின்னு வேகமாக வேலையை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா வண்டியோட ஒரிஜினல் புக் எல்லாமே சென்னையிலேயே வச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, அத்தை மாமா நான் பைக்லேயே போகிறேன்னு கிளம்பிட்டாங்க. சென்னையில் இருக்கிற புக்கை இங்கே யாரை வச்சு எடுத்துகிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு செல்வா ஒரு ஆளாக ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு வருத்தம், ஏன்னா காலையிலேருந்து அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு ஒரே ஜாலியாக இருந்துச்சு. அதுலேயே நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் சந்திரசேகர் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பை பாய்.